நான் உமக்கு சொந்தம், உமக்கு மாத்திரம் சொந்தம். என்னிடத்தில் பலவீனங்களுக்கு இடமில்லை, என்னிடத்தில் நோய்களுக்கு இடமில்லை, என்னிடத்தில் அந்தகாரத்துக்கு இடமில்லை. நான் உமக்குரியவன், உம்மை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தையை கேட்க என் இதயத்தை திறந்து கொடுக்கிறேன். நான் கதவை திறந்து கொடுக்கும் பொழுது நீ என்னோடு உட்பிரவேசித்து என்னோடு கூட பந்தி அமர்வேன். நானும் உம்மோடு கூட பந்தி அமர்வேன். அந்த அனுபவம் இந்த நாளில் எனக்கு தர வேண்டும். அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிப்போமா, ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒப்பு கொடுப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம், நாம் வந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்த தெய்வமே துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, ஆவியானவரே, அபிஷேக நாதரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இக்கட்டுகளில் இருந்து கடந்து வந்தாலும், எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வந்திருந்தாலும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. திருப்பாடல் 77:14 சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, வெள்ளம் ஆண்டவரை கண் திறந்து பார்த்தது, வெள்ளம் அவர் முகத்தை பார்த்தது, அது கலக்கமுற்றதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இதோ இந்த வேளையில எங்களை நீங்க உற்று பார்க்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களை உற்று பார்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உற்று பார்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்கள், பலவீனங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனை ஆண்டவரே, தேவனே, அந்தகார வல்லமை, இருளின் அதிகாரங்கள், எல்லா அடிமைத்தனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 24-25 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, நீ அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து பார்வோனுடைய படைகளையும் தேர்களையும் உற்று நோக்கினீர் ஆண்டவரே. நீ உற்று நோக்கினீர். அந்த உற்று நோக்கிய பொழுது ஆண்டவரே, பார்வோனுடைய தேரின் சக்கரங்கள் சேற்றில் அமிழ்ந்தன. அது ஒரு அடி கூட நகர முடியாமல் அமிழ்ந்து போனன, அழிந்து போனதுன்னு சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. இதோ இந்த வேளையில எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் பிரச்சனைகளையும் நீ பார்க்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை சுவாமி. நீ ஒரே ஒரு முறை பார்த்தால் போதும் என் பிரச்சனைகள் தீருமே. நீ ஒரே ஒரு முறை பார்த்தால் போதும் என் வாழ்வு மாறுமே. சக்கேவியர் ஒரே ஒரு முறை பார்த்தீங்க ஆண்டவரே, சக்கேயுடைய வாழ்வு மாறியது, மனம் மாறினானே. இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டானதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இதோ என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், இன்னைக்கு என்னுடைய வீட்டுல இந்த மீட்பு உண்டாகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நோய்கள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் என் பக்கமா கை நீட்டுங்க. ஆண்டவர் என் வழியாய் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்காக செபிங்க. மகாபரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே, அடிமையிலும் அடிமையாக இருக்கிற தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒப்பான என்ன ஒரு விசை உம்முடைய சமூகத்துல தாட்டி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சுய அறிவோ, என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய ஞானமோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய சிந்தை என்னில் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவரே, என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாக கிதியோனுக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை என்று சொன்னீங்க, உன்னுடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல இந்த அடிமையை மறைத்து, ஒன்றுமில்லாத என்னை மறைத்து ஆண்டவரே நீ பேசும்படியா, என் நாவோடு நாவாய் இருந்து நீ பேசும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். அருகதை இல்லாத பாத்திரம் ஆண்டவரே, பாவியிலும் நீச பாவியா இருக்கிற என்ன பெரிய சொல்லி அழைத்தீரே. இந்த நாளில் உமக்கு முன்பாக நிற்க செய்தே நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒரே ஒரு விசை இந்த அடிமையை நினைவுபடும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். நீ பேசி ஆண்டவரே, விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் ஈசாக்கு விதைத்தது போல 100 மடங்கு பலன் கிடைக்கிறதா
ஆண்டவரே. இழந்த நாள்ல உம்முடைய பெயரால் நாங்கள் விதைக்கிறோம். 100 மடங்கு அல்ல ஆண்டவரே, 200 மடங்கும் 1000 மடங்கும் பலன் கொடுக்கத்தக்கதாய் உதவி செய்ய. அப்பா, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தூய ஆவியானவரே நீர் ஆட்கொண்டு நல்ல நிலமாக, தாகமுள்ள நிலமாக அப்பா விழுகிற விதைகள் ஒவ்வொன்றும் விளைந்து மரமாகி காய்ந்து கனிதந்து நிலைத்திருக்க உதவி செய்வதாக. எங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேளையில எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு தடையாய் வராதபடி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒப்புக்கொடுக்கிறோம். தூய ஆவியானவரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஸ்துதி கன மகிமை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும். மீட்பதின் பெயரால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதல் தலைப்பு, நம்ம தியானிக்க போகிற முதல் தலைப்பு ஆண்டவர் விரும்புகிற குடும்பம். ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆசீர்வாதமா என்னது? ஆண்டவருடைய அன்பு கிருபை இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனம். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவர், இதோ அடியேன் என்று சொல்லி. இல்ல 3 1 சாமுவேல் 3 இன்னும் அடையவில்லை. கடவுளின் பெயரே கரெக்ட். வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். ஆமென். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். இந்த சாமுவேல் ஆண்டவருக்கு பிரியமானவராய் இருந்தார். அந்த சாமுவேலுடைய குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது. அப்ப அந்த சாமுவேல் வழியாக நாம் ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் அந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறார், அந்த குடும்பம் எப்படி அவருக்கு பிரியமானதாய் இருந்தது என்று குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவர், இதோ அடியேன் என்று சொல்லி. போதும். முதலாவது காரியம், ஆண்டவருக்கு பிரியமான குடும்பத்துல கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய குரலை கேட்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒருத்தவங்க குரலை கேட்டா தானே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதானே நம்ம கீழ்ப்படிவோம், இல்லையா? ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம கீழ்ப்படிவோம், கரெக்டா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கக்கூடிய மனநிலையில நம்ம இருக்கணும். அப்ப சாமுவேலுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். சாமுவேல் இதோ அடியேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பதில் அளித்தார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான குடும்பத்தில் முதல்ல இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல். இரண்டாவது காரியம் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவரது உடன்படிக்கை வேளை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரவேலர் அனைவருமே நிலமே அதிரும் அளவுக்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். ஆமென். ஆண்டவருடைய பேழை, அந்த உடன்படிக்கை பேழைய பாளையத்திற்கு எடுத்துட்டு போன உடனே அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய ஆரவாரம் செய்தனர், ஆர்ப்பரித்தனர். ஆண்டவருடைய பேழை தங்க பக்கத்துல வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இரண்டாவது காரியம் மகிழ்ச்சி. ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் விரும்புகிற குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். மூணாவது 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஐயோ நமக்கு கேடு,
நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள் தாம் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். ஆமென். இந்த உடன்படிக்கை பேழை பாளையத்துக்கு போன உடனே எதிரி நாடுகள், எதிரி நாட்டு மக்கள் அச்சமடைந்தனர். இப்ப ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருந்ததுன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எதிரிகளுக்கு அச்சம் உண்டாகும், நம்மை குறித்து ஒரு பயம் உண்டாகும், அச்சம் உண்டாகும். அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எதிரிகளுக்கு அச்சம் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மோட ஆண்டவர் இல்லை என்றார். அடுத்த காரியம் பாருங்க, 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12. ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபேதேமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிச்சு. ஆண்டவர் ஓபேதேமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஆமென். ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிற தங்குகிற குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அந்த உடன்படிக்கை பேழை கிதியோன் நாட்டை சேர்ந்த ஓபேது வீட்டில் இருந்த பொழுது அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். அததான் போய் என்ன பண்ணுவாங்க, தாவீது அரசர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம போய் என்ன பண்ணலாம், அந்த பேழையை நம்ம கொண்டு வந்துடலாம், இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்து விடலாம்னு சொல்லி ஆண்டவர் அவரை அழைத்தார். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் தங்கும். அடுத்த காரியம் 2 சாமுவேல் 6:14. ஆமென். தாவீது நாற்பட்டாலான ஏபோதை அணிந்து கொண்டு, குருக்களுக்கான ஆடை, ராஜாவுடைய ஆடையை கலந்துட்டு குருக்கள் அணிகிற ஆடையை அணிந்து கொண்டு அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தான். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், ஆண்டவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். அடுத்த காரியம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். நான் என்னை இன்னும் கடையோனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன், நீ குறிப்பிட்ட படைப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாளிடம் கூறினார். ஆமென். நான் இன்னும் என்னை கடையனாக்கிக் கொள்வேன். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல தாழ்ச்சி இருக்கும். இதுல என்னென்ன பார்த்தோம்? கீழ்ப்படிதல், மகிழ்ச்சி, அச்சம், ஆசீர்வாதம், ஆனந்தம், தாழ்ச்சி. அடுத்த காரியம் யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். ஆமென். உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் பொழுது யோர்தானில் அந்த குருக்களுடைய காலடி பட்டவுடனே அங்கு யோர்தான் நதி பிரிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் காலடி எடுத்து வைக்கிற இடங்களில் ஆண்டவர் வேறு பிரிப்பார், இருளையும் ஒளியையும் பிரிப்பார். நம்மிடத்தில் இருக்க பாவத்தையும் பரிசுத்தத்தையும் வேறு பிரிப்பார். நம்மை அழுக்கிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நான் என்னென்ன வசனம் சொல்றேன்றது நான் தனியா நோட் பண்ணி தரேன் எல்லாருக்கும். தயவு செஞ்சு கவனிங்க, பைபிளை பார்க்க வேண்டாம், சரியா? எல்லாமே தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு தர மார்க் பண்ணிக்கோங்க.
படிக்க முடிஞ்சுன்னா டக்குன்னு படிங்க, இல்லைன்னா சொல்றது. அடுத்த காரியம் யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்ப வாஸ்த வசனம் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்னது? எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. எரிகோ மதில் உடன்படிக்கை பேழை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் 7 நாட்கள் சுற்றி வந்து ஆண்டவரை துதித்து எக்காலம் ஊதிய பொழுது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஆசி பெற்ற குடும்பமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், ஜெபம் இருக்கணும். இந்த துதியும் ஜெபமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எரிகோ மதில் என்ன பண்ணும்? இடிந்து விழும். அது இல்லைன்னா என்ன ஆகும்? துதி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளை சுத்தி நிறைய மதில் எழுப்பும் இல்லையா? நிறைய தடைகள், எல்லா விதத்திலையும் ஆசீர்வாத தடைகள், எல்லா விதத்திலையும் அடிமைத்தனங்கள் நம்மை சுற்றி எழுந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எழும்பொழுது என்ன ஆகும்? நாம நெருக்கப்படுவோம் இல்லையா? நம்முடைய குடும்பம் என்ன பண்ணும்? நெருக்கப்படும். இப்ப நெருக்கப்படும் போது என்ன வரும்? இப்ப நம்ம நெருக்கப்படுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தில் நெருக்கப்படுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல சொல்ற வார்த்தை என்ன? இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அதான் கேட்கிறேன். மதில்கள், எரிகோ மதில்கள் நம்மை சுற்றி எழும் பொழுது ஆண்டவர் ஒரு மதில் எழுப்புவார். நம்ம ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருந்தோம்னா நம்மளை சுற்றி ஆண்டவர் ஒரு மதில் எழுப்புவார். அது என்ன மதில்? என்ன மதில் எழுப்புவார்? தூய ஆவியின் மதிலா? பாதுகாப்பு மதில். செக்கரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். செக்கரியா 2:5. ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன். ஆமென். கையுயர்த்துங்க எல்லாரும். ஆமென். ஆண்டவர் என்ன மதில் எழுப்புவாரு? நெருப்பு சுவர். ஆண்டவர் கூட நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட இருந்த உறவு நமக்கு பலப்பட்டதுன்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ளார நீங்களும் நானும் வாசமா இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களை சுற்றி நெருப்பு மதில் எழுப்புவார். இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன மதில் இருக்குது? எரிகோ மதில் இல்லையா? நம்ம வீட்டுல இருக்க எல்லா வாசலுக்கும் முன்னாடி என்ன இருக்குது? எரிகோ மதில் தான் இருக்குது. வாசல் இருக்குது, உள்ள போக முடியல, வெளியில வர முடியல. ரைட்டுலா? எல்லாமே இருக்குது. நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்குது, ஆனா முழுமையா நடப்பதில்லை இல்லையா? ஏதாவது முழுசா நடக்குதா? எல்லாத்துலயும் என்னது? தடை. எல்லாத்துலயும் ஒரு பாடுகள், எல்லாத்துலயும் ஒரு கஷ்டம் இல்லையா? நம்முடைய கண்ணீர் மாறுவதே இல்லை. நம்முடைய கண்ணீர் என்ன பண்றது இல்லை? மாறுவதே இல்லை. எரேமியா ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, எனக்கு கண்ணீர் வேணும்னு கேட்டாரு. எரேமியா என்ன பண்ணாரு? எனக்கு கண்ணீர் வேணும்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? கேட்கலையா? எரேமியா 9 படிங்க. என் தலை கண்ணீராயும் என் கண்கள் கண்ணீராயும் இருந்தால் எவ்வளவு நலம். என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? ஆமென். இந்த மாதிரி நம்ம யாராவது ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே என்ன பண்ணோம்? என் கண்ணீர் ஊற்று மாதிரி இருக்கணும். ஜெபிப்போமா? யாராவது ஜெபிக்கிறோமா? எங்க உள்ளது? நானே என் கஷ்டத்துக்கு கண்ணீர் வடிச்சு மேல டேங்க் ஆயிடுச்சு. ஓவர் டேங்க் தீர்ந்து போச்சு இல்லையா? போச்சா இல்லையா?
புரியுதா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்னது? ஆண்டவரே, என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ உள்ளது. இல்லையா? ஜெபிக்கிறோமா இல்லையா? அப்ப நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். எரேமியா என்ன ஜெபிச்சாரா? எனக்கு கண்ணீர் ஊற்று மாதிரி வரும் ஜெபிச்சாரா? இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல பாடுகளுக்கு மத்தியில எல்லா பக்கமும் நெருக்கப்படும் பொழுது, எரிக்கோ மதிலாய் சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் மதிலா இருக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் வழி இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கப்படுறோம் போது நம்மளுக்கு முதல்ல வர வார்த்தை என்ன எழுதுல ஆண்டவர் கொடுக்கிறார் சொல்றாரு. முதல்ல வர வார்த்தை என்ன? எலியா ஒரு ஜெபம் பண்ணாரு தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, என்னுடைய உயிரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர வார்த்தை என்ன? நெருக்கப்படும் போது, அது ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம். சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கோங்க, நான் வாழ்ந்தது போதும். எலியா தான் சொன்னார். எலியா என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். ஆனா அதே ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா எலியா என்ன பண்ணிருப்பாரு? நீட்டா கிளம்பி போய் 17வது வசனம் 1-2 வசனம் படிங்க. 17வது அதிகாரம் 1 17 1-2. கிலியாதில் குடியிருந்த இஸ்ரவேல் ஊரைச் சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். ஆமென். என்ன சொன்னாரு? முதல்ல யார்கிட்ட போய் சொன்னாரு? அதுல ஒரு 3 காரியம் கொடுத்திருக்கு அந்த வசனத்துல. ஃபர்ஸ்ட் யாருன்னா அவரோட அட்ரஸ் சொல்லிருக்கு இல்லையா? அவரோட அட்ரஸ் அவர் யாருன்னு சொல்லிட்டாங்க, யாரோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த காரியம் என்ன சொல்லியிருக்கு? அவர் யார்கிட்ட போய் நிற்கிறாருன்னு சொல்லியிருக்கு. ஆகாபு அரசன்கிட்ட போய் நிற்கிறாரு. ராஜா முன்னாடி என்ன சொல்றாரு? என்ன அட்ரஸ் பண்றாரு? இஸ்ரவேலின் கடவுளாகிய வாழும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை. நம்மளால போய் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்குள்ளார அவர் வைராக்கியமாய் இருந்ததுனால, ஆண்டவருக்குள்ளார அவர் வைராக்கியமாய் நின்று கொண்டிருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? நான் படைகளின் ஆண்டவர் முன்பாய் நிற்கிறேன். இதுல இன்னொரு மறைபொருள் இருக்குது. அவர் முன்னாடி இருந்த ஆகாபு ராஜாவை பார்க்கல, முன்னாடி ஆண்டவரை நிறுத்தி தான் அவர் பேசினார் இல்லையா? அவர் எதை சேலஞ்ச் பண்ணாரு? எதை கொண்டு சேலஞ்ச் பண்ணாரு? கடவுளுடைய வார்த்தையை சொன்னாரு. ஆனா என்ன சேலஞ்ச் பண்ணாரு? மழையோ பனியோ பெய்யாது, என் வாக்கினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாது. அப்ப வானத்தையும் பூமியையும் கொண்டிருக்கிற அதிகாரத்தை எலியா கொண்டிருந்த அதே எலியா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் கூட நிறைய நேரத்துல நெருக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? சாகணும் இல்லையா? சாகணும். எத்தனை பேர் சாக வேணாம் இதுவரைக்கும் ஜெபிச்சதில்லை அந்த மாதிரி என்னோட பேர்? என்னது கை இல்லையா? இல்ல ஜெபிக்காதவங்க யாரும் இல்லையா? அப்ப எல்லாரும் நம்ம நெருக்கப்படும் பொழுது ஃபர்ஸ்ட் சொல்ற காரியம் என்னது? ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். ரெண்டாவது என்ன சொல்லுவோம்? மூர்க்கத்தனமான கோபம் கொள்ளும், அளவுக்கு அதிகமான கோபம், எரிச்சல் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் மேல பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிடும். அப்ப என்ன சொல்லுவோம்? முன்னாடி எல்லாம் நான் முட்டி போட்டு அவரோட ஜெபம் பண்ண, இப்ப ஜெபிக்கணும்னு நினைச்சாலே என்ன பண்ண முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஆண்டவரை துதிக்க முடியல, ஆண்டவரை முன்ன மாதிரி என்னால அன்பு செய்ய முடியல. சொல்றமா இல்லையா? அப்போ நம்ம நெருக்கப்படுகிறோம் என்று அர்த்தம். அந்த நெருக்கத்தின் மத்தியில தான் ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார், மறுரூபமாக்குகிறார், நம்மை
பரிசுத்தப்படுத்தி இன்னும் அதிகமாய் அவரை அன்பு செய்யவும், அவரை தேடவும், அவரோடு கூட இருக்கவும் நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப 8 காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன காரியம் பார்த்தோம்? என்னென்ன காரியம் பார்த்தோம்? 8 காரியம். ஆண்டவர் கூட இருக்கும்போது என்ன நல்லா இருக்கும்? கீழ்ப்படிதல், மகிழ்ச்சி, எதிரிகள் அச்சம் கொள்வார்கள், ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனந்தம், தாழ்ச்சி, வேறு விரிப்பார், எரிக்கோபலில் தடைகள் மாறும். இல்லையா? ஏன் சிரிப்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிப்போமா? இந்த 8 ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த 8 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படியே எழுந்திருக்கோம் எல்லாரும். ஆண்டவரிடத்துல துதிக்கும் பொழுது ஒரு காரியம் நினைவு வச்சுக்கோங்க. நம்ம இறுக்கமான மனநிலையில ஆண்டவரை துதிக்க கூடாது. சரியா? இப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். விடுதலையோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? நான் இப்படிதான் கையை கட்டிட்டு நிற்பேன், இல்லை இப்படியே தான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. அவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்புவார். எப்ப நம்ம அவர் கையில ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்ப நம்ம அவர்கிட்ட பரிசுத்தமா நம்ம கையளிக்கிறோமோ, அவர் நம்மை பயன்படுத்துவார். சரியா? எல்லாரையும் கண்களை மூடுவோம். யாரும் பராமரிப்பு பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க மனக்கண்ணில் அவரை பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த நிலையில கடந்து வந்திருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் என்ன? நான் எந்தெந்த சோதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன்? எரேமியா 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா உளையான சேற்றில் தூக்கி போடப்பட்ட பொழுது அந்த உளையான சேற்றிலிருந்து அவரை தூக்கி எடுக்கும்படியாக 3 பேர் அனுப்பப்பட்டார்கள். அந்த 3 பேர் மூவரு இறைவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த வேளையில நம் எத்தனை உளையான சேற்றில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நம் குடும்பம் உடைக்கப்பட்டிருந்தாலும், நம் குடும்பம் எழ முடியாதபடி, நம் குடும்பம் எழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி நமக்கு எதிராக பகைவன் என்ன திட்டம் வைத்திருந்தாலும் சரி, இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? மார்த்தாள் மரியாதை பார்க்க லாசர் இறந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்கு கடந்து போன பொழுது அவர்கள் எதிர்கொண்டு ஓடி வந்து ஆண்டவரை வரவேற்றார்கள். சக்கையோடு ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்ன உடனே சக்கையோ விரைவாய் இறங்கி அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூலம் பிரியமானவர்களே, யாரும் அசட்டையா இருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடுங்க. இருதயத்தில் ஆண்டவரை கொண்டு வாங்க. ஆண்டவரை மட்டும் ஒட்டு நோக்குங்க. மியூட்ல போடுங்க, போன மியூட்ல போடுங்க. அப்படியே ஆண்டவரை ஒட்டு நோக்குங்க. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மை துதிக்கிறோம். எங்கள் ஆழ்மனதின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறேன். என் எண்ணங்கள் உமக்கு மறைவானதல்ல. தாயின் கருமுனையில் நான் உருவாகும் முன்பே என்னை அறிந்தவரே, தாயின் கருவினிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நீர் என்னை குறித்து எழுதியுள்ள திட்டங்கள் எல்லாம் நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே உம்முடைய நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி திருப்பாடல் 139 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே,
இதோ இந்த வேளையில நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும், நெருக்குதல் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அதை புரிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, விடுதலை பயணத்துல நீங்கள் மோசேவிடத்துல சொன்னீங்க, மோசே உன் பெயர் உட்பட எனக்கு தெரியும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. என் பெயர் உட்பட உனக்கு தெரியும், என்னை அறிந்திருக்கிற நீர், உம்மை போல என்னை அறிந்து கொண்ட தெய்வம் வேறு இல்லையே சுவாமி. இந்த நாள்ல நான் ஒப்புக்கொடுக்கிறேன், என் சூழ்நிலை மாறணும், என் வாழ்வு மாறணும் ஆண்டவரே. நீர் இருக்கிற குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எதிரிகள் அச்சம் கொள்வார்கள், ஆசி தங்கும், ஆனந்தம் பெருகும், தாட்சி இருக்கும். அப்பா, நீர் வேறு விரும்பீர், நீர் வேறு விரும்பீர், தடைகள் உடையும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் என்பவரை. இந்த 8 காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற இதோ இந்த வேலையில நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். 2 கரத்தையும் ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க பிரியமானவர்களே. அவர் உங்களை தொடுகிற நேரம் இது. லீபாரா ஷரஹந்து வியாக்கனா நிமா துரமர சந்துரு வியாக்கரா ஓ ரிமன ஹந்து வியாக்கரா லீவி ஷபரவலவா. ஆண்டவருடைய தேவ தூதர்கள் நம் மத்தியிலே கடந்து வருவதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரவிகள் ஒவ்வொரு மீதும் நீட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எட்டி பிடிக்கிற தூரத்துல அவருடைய கரங்கள், அவருடைய கைகள் நம்மை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படியே ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஓ ஹல்லேலூயா. ரிமா நிஷா நர ஹந்து ரியாங்கரா நிமா புர வர நர துர்வெவி ஷபரவலவா. ஆண்டவரே, கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட அப்பா தேவன் நொறுக்கப்பட ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, இதோ இந்த வேளையில ஹல்லேலூயா. ரிமா நிஷா ரிவி கரதோ நிகா ரிவி விஷபோ நிமா ரத்தர வர தூவி விஷபரவலவாங்கரா லிமா ரிகா ரிகர தரவர துர்வி விஷபரவலவாங்கரா. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, லிமா கரதி நிஷா மரஹல அந்து யாங்கரா லிபி பிபி ரிதிரிபிரி யாங்கரா துர்விரிகரா. ஓ மாடுகளின் மத்தியில ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஓ ஹல்லேலூயா பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தாவீது பர்தலமேயு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும் என்று சொன்னான். தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும் என்று சொன்னாரே. அப்போ ஆண்டவர் நின்று திரும்பி பார்த்தார். இந்த வேளையில ஆண்டவருடைய ஒவ்வொருவரையும் நின்று திரும்பி பார்க்கும்படியாக குரலை உயர்த்துவோமா? ஆண்டவர் அப்படியே கூப்பிடுங்க. என்ன மோதியும் எது போல உங்களை கூப்பிடுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவரை நீங்கள் அழைக்க விரும்புகிற பெயர்ல என்ன பேர் சொல்லி அழைக்க விரும்புகிறோம் நினைக்கிறீங்களோ அந்த பேர் சொல்லி ஆண்டவரை கூப்பிடுங்க. தாவீதின் மகனே, என் மீது மனவருங்கும். தாவீதின் மகனே, என் மீது மனவருங்கும். தாவீதின் மகனே, என் மீது மனவருங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹரோதி பாரஷபரிமி கரதீனி மிஷரா நிமா பிரபல தௌரி மிஷபரவல வாக்கரா. ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. உங்க அக்கினி, உங்க அக்கினி அப்பா அந்த வேளையில அப்பா நெருக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அப்பா தேவனுடைய அக்கினியை போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அக்கினியாய் நிரப்புங்க. இப்படி பரிசுத்த ஆவி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை தொடட்டும். இந்த வேளையில ஆண்டவரே நிரப்பும்படியாக லிமா கரவி நீஷா திபி சத்துரா கர தர தர கருவிபி லிபி கபரோ நீ கரவரவர சந்துரிவி விரியாங்கரா நிமா குரவர நீ தர 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 கருவிபி ஷபரவர வாக்கரா. குரலை உயர்த்தி அப்படியே துதிங்க பிரியமானவர்களே. துதி எங்க இருக்கோ அங்க எரிக்கோ மரங்கள் உடையும். உங்களுக்கு முன்பாக இருக்க எரிக்கோ மரங்கள் உடைக்கப்பட வேண்டுமா? வாயை திறந்து துதிங்க, விட்டுக்கொடுங்க, ஆண்டவரை விட்டுக்கொடுங்க. அவர் உங்களை செயலாற்றும்படியாக ஆண்டவரை விட்டுக்கொடுங்க. குரலை உயர்த்துங்க. நீமா கரவி நீஷா லிபி ஷபரவல வாக்கரா லிபி பிபி பிபி ஷபரவல நிமா குரா தர 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 கருவி ஷபரவல வாக்கரா. ஒரு வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி, வருவதற்காக நன்றி. நிமா கரவி நீஷா லிபி ஷபரவல லிபி ஷபரவல வாக்கரா நிமா மன நிகரவல கருவி ஷபரவல வாக்கரா. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அபிஷேக ஊற்று புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பற்றியும் ஆண்டவருடைய வல்லமை லிமா கரவி நீஷா லிபி ஷபரவல வாக்கரா
கடினமான இருதயங்களை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கடினமான இருதயங்களை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட நிலையில எந்த இடத்துல கலந்து போகணும்னு நினைச்சீங்களோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு இருக்கிறேன்னு நினைச்சீங்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறேன்னு நினைச்சீங்களோ, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்காக போராடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஈமா ஈஷா ரிபி ஷபரவனா கரவரவ ஈஷபரவலவா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரபுவே பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இது. உங்கள் மத்தியில உலாவுகிற நேரம் இது. உங்கள் மத்தியில உலாவுகிற நேரம் இது. விடுதலையோடு கூட எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். ஆண்டவர் நோக்குகிறார். ஈமா கல்வி ஈஷா ரிபி ஷபரவலவா. அதுவே ஒரு விஷயம் அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அபிஷேக அக்கினி நடத்துவதற்காக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவரே இறங்கி வந்த அக்கினி, எலியா ஜெபித்த போது இறங்கி வந்த அக்கினி. ஹalleluya. எலியா சொன்னார், ஆண்டவரே நான் இஸ்ரவேலை கடவாகிய வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி, அப்பா இஸ்ரவேலின் கடவாகிய வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி, அப்பா தேவரே ஐயா ஜெபித்த போது ஆண்டவரே இறங்கி வந்த அக்கினி, பரலோக அக்கினி, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால அப்பா வானம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மேல் அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். நீவா கரவி ஷலா கன தர கருவி விஸ்வரவலவாக்கரா. ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும். நீங்க நிமித்தவரவர ஷபரவலவாக்கரா. அப்பா உள்ள பற்றி எரியபடியாக கொண்டிருக்கிறேன். எரியிட்டோம் எரியிட்டோம் எரியிட்டோம். நீவா பாபா நிமித்தவரவர ஷபரவலவாக்கரா. ஓ நிமிமிமிமிமி சந்தரவலவாக்கரா. நீவா கரவரவர ஷபரவலவாக்கரா. ஈஷா மரானரத்திரியாக்கரா தவரை விஸ்வரவலவா. திருப்பாடல் 39 3வது அதிகாரம் இவ்வாறு சொல்கிறது. திருப்பாடல் 39:3 இவ்வாறு சொல்கிறது. எடுத்தவங்க யாராவது படிக்க பார்க்கலாம். என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கியது. நான் சிந்தனையில் ஆழ்ந்த பொழுது நெருப்பு மூண்டது. இன்னொரு படிங்க. என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. ஆமென். பேசியது. ஆமென் ஆமென். என் உள்ளம் என்னுள்ளே எரியத் தொடங்கியது. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. நம்முடைய இருதயம் நெருப்பாய் எரிய வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நெருப்பாய் எரிய வேண்டும். இந்த நாள் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். உட்காந்துக்கலாமா? இப்போ ஆண்டவர் தங்குகிற குடும்பத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். 8 காரியம் நம்ம பார்த்தோம். இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதனால அது தலைப்பை மட்டும் நம்ம பார்த்துடலாம். யாராவது சொல்றீங்களா? ஒவ்வொன்றா சொல்லுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் தங்குகிற குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது மகிழ்ச்சி, மூன்றாவது நம்முடைய எதிரிகளுக்கு ஆண்டவர் அச்சத்தை உண்டு பண்ணுவார், நான்காவது நம்முடைய குடும்பம் ஆசி பெற்றதாய் இருக்கும், ஐந்தாவது நம் குடும்பத்துல ஆனந்தம் தங்கும், ஆறாவது குடும்பத்துல தாழ்ச்சி இருக்கும், ஏழாவது ஆண்டவர் நன்மையையும் தீமையையும் வேறு விரிப்பார், எட்டாவது நம்முடைய குடும்பம் என்னவா தடைகள், எரிக்கோ தடைகள், நம்ம குடும்பத்திற்கு இருக்கிற எரிக்கோவின் தடைகள் உடைக்கப்படும். இப்ப இந்த தடை, இந்த 8 அபிஷேகத்தையும் இந்த 8 ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக் கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? துதிக்கிறோமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனம். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பேழை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சாமுவேல் படுத்திருந்தான்.
நம்ம இப்ப வாசித்தது எல்லாமே இந்த 8 காரியம் வாசித்தோம் இல்லையா, மகிழ்ச்சி, ஆசீர் எல்லாமே இந்த உடன்படிக்கை பேழை எங்கு இருந்ததோ, எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல தான் இந்த 8 காரியம் நடந்தது. அப்ப நம்ம என்னவா இருக்கணும்? உடன்படிக்கை பேழையாய் நீங்களும் நானும் மாறுங்கள். நம்ம வீட்டுல உடன்படிக்கை பேழை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நமக்கு மகிழ்ச்சி தங்கும், நம்ம எதிரிகளுக்கு அச்சம் உண்டாகும், நமக்குள்ளார கீழ்ப்படிதல் இருக்கும், நமக்குள்ளார ஆனந்தம் இருக்கும், நமக்குள்ளார தாழ்ச்சி இருக்கும், நன்மையும் தீமையும் நாம் வேறு பிரிக்கப்பட்டிருப்போம். நமக்கு எதிரான எரிக்கோ மதிக்கோட்டைகள் தகர்ந்து விழும். இது எல்லாம் இருக்குதுன்னா என்னவா இருக்கணும்? உடன்படிக்கை பேழையா இருக்கு. உடன்படிக்கை பேழைனா யாரு? அன்னை மரியாள். அப்ப அன்னை மரியாள் எப்படி இருந்தாங்க? உடன்படிக்கை பேழையா இருந்தாங்க இல்லையா? அப்ப உடன்படிக்கை பேழை எப்படி இருக்கணும்? இப்ப உடன்படிக்கை பேழைனா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி உடன்படிக்கை பேழையா மாறணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 10-11 வசனங்கள். சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய், உள்ளும் புறமும் வேய்ந்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய். ஆமென். சித்தி மரத்தாலான பேழை இல்லையா? அது பண்ணி என்ன பண்ணணும்? சித்தி மரத்தாலான பேழை பசும் பொன்னால் உள்ளும் புறமும் வேயப்படும். சித்தி மரம்ன்றது சாதாரண ஒரு மரம் இல்லையா? சாதாரண மரம். அதாவது ஸ்பெஷல் இருக்கா அந்த மரத்துல? ஸ்பெஷல் இருக்கா? என்ன ஸ்பெஷல்? உளுத்து போகாது. சரி, வேற வாசனை இருக்குமா? சித்தி மரம் அப்படின்றது கரையான் அரிக்காத மரம். கரையான் அரிக்காது, அது அழிந்து போகாத ஒரு மரம். சரி, ஆனா சாதாரண ஒரு மரம் தான். இப்ப நம்ம ஊர்ல வந்து பலா, தேக்கு இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மரம், சாதாரண ஒரு மரம். அப்ப அந்த மரத்துல ஆண்டவர் ஒரு பேழை செய்ய சொல்றாரு இல்லையா? ஒரு பேழை செய்ய சொல்றாரு. அந்த பேழைக்கு மேல என்ன செய்ய சொல்றாரு? பசும் பொன்னால் தகடு வச்சு உள்ளும் புறமும் வேய வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சாதாரண மனிதர்கள் தான் இல்லையா? சாதாரண மனிதர்கள். அந்த பசும் பொன்னால சித்தி மரத்துல ஒரு பேழை செஞ்சுனா பெட்டி மாதிரி செஞ்சு உள்ளாரையும் வெளியிலையும் பொண்ணு தகடு பொருத்த சொல்றாரு. அப்புறம் 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு வளையம் வச்சு அந்த வளையத்துல ஒரு தண்டு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு தண்டு, மரத்தண்டு வைக்க சொல்றாரு. அந்த தண்டு மேல என்ன பண்ணணும்? பசும் பொண்ணு வேயப்படும். இப்ப மரத்துல பசும் பொண்ணு வேயணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த டேபிள் இருக்கு இல்லையா? இந்த டேபிள் இருக்கு, இது மரம் இல்லையா? மரம் தானே. மரத்து மேல பிளைவுட் வச்சிருக்காங்க. இந்த பிளைவுட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பிளைவுட் எப்படி வைப்பாங்க? அம்மா அது மியூட்ல போடுங்க, சைலண்ட்ல போட்டு வைங்க. ஏன்னா நீங்க அடிக்கும் போது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. மைக் இது செல்போன் வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு மியூட்ல போட்டு வைங்க. மீதி இடத்துல மாதிரி செல்போனை கொடுத்துட்டு நீங்க வந்து உட்காருங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு ஃபோன்ஸ் வரும், ஏதாவது பர்சனலாக இருக்கும், எமர்ஜென்சியாக இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்ற அந்த லிவரேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். தயவு செஞ்சு அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. சரியா? இப்போ மரத்தில் இழைச்சிட்டு இந்த பிளைவுட் ஷீட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு பசை போட்டு ஒட்டுவாங்க. இதே இது மேலே ஒரு மெட்டல் ஷீட் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இது மேலே ஒரு அலுமினியம் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அலுமினியம் ஒட்ட முடியுமா? மரத்தில் அலுமினியம் ஒட்டாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆணி வச்சு அடிப்பாங்க. கரெக்டா? அப்போ அந்த சித்தி மரத்தில் கோல்டு பிளேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க?
ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் அதில் சொல்றாரு, உள்ளும் புறமும் பசும்பொன்னால் தகட என்ன பண்ணணும், வேய் அப்படிங்கிற பொறுத்து அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், அங்கங்க ஜாயின்ல கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்றாரு, உள்ளும் புறமும் மரமே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணணும், மூடும். மரமே தெரியாத அளவுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் இந்த கோல்டை வச்சு என்ன பண்ணணும், மூடுது இல்லையா? அப்ப அதை மூடும் போது என்ன பண்ணிருப்பாங்க, ஆணினால அடிச்சிருப்பாங்க. கரெக்டா? அது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடமும் ஃபுல்லா கவர் பண்ணி எவ்வளவு டைட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு டைட்டா ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்களும் நானும் கூட சாதாரண ஒரு மனிதர்களா இருக்கலாம். நம்முடைய பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் எத்தனையோ விதமான ஆணிகள் என்ன பண்றோம், அடிக்கப்படுகிறோம். நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாமே ஒவ்வொரு ஆணிதான் இல்லையா? அப்ப அந்த உடன்படிக்கை பேழை முழுவதும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், ஆணியா இருந்தது. அது எவ்வளவு ஆணி அது ஏற்றிருக்கும். ஆனா அத்தனை ஆணிகள் வாங்கினதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுச்சு, ஆண்டவருடைய தங்குகிற பேழையா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா சொல்ல வர்றது? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நமக்கு இருக்கும், வேதனைகள் நமக்கு இருக்கும், பாடுகள் நமக்கு இருக்கும். இது எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்கிற அந்த பசும் பொன்னான மகிமை, பரிசுத்தம் என்கிற மகிமை, அந்த அபிஷேகம் என்கிற மகிமை நம்மை மூடும் பொழுது அந்த மகிமை நம்மை எல்லா கவலை, கஷ்டம், கண்ணீரிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், தூக்கி எடுக்கும். அவருடைய மகிமை நம்மை வாழச் செய்யும். அவருடைய மகிமை நம்மை எழும்ப செய்யும். எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நானும் வெக்கி வேதனைப்பட்டு கூடி குறுகி நின்னமோ, கஷ்டத்தோட நின்னமோ, ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை போதுன்னு சொல்லி எலியாவை விட மோசமா முட்டி போட்டு கதறி இருக்கிறோமோ, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவருடைய மகிமை உங்களையும் என்னையும் வாழச் செய்யும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிறைய பேர் கையெழுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் வாழ் செய்ய மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தம் பத்தலே. பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்ற சத்தத்துக்கு ஆண்டவருக்கு இறங்கி வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய மகிமை முதல்ல என்னது, சித்தி மரத்தாலான ஒரு பேழை. அப்ப முதல்ல நீங்கள் என்ன ஆகணும், நம்முடைய நம்மளுக்கு எத்தனை விதமான ஆணிகளால் தைக்கப்பட்டிருந்தாலும், வேதனைகளால் தைக்கப்பட்டிருந்தாலும், நீங்களும் நானும் அவரை சுமக்கிற பேழையாக இருக்கும் பொழுது இந்த 8 ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்தை விட்டு யாரு நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஒரு செங்கலை கூட அவரால யாராலையும் பிசாசினால என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம். அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென். என்னென்ன இருந்தது? 3 காரியம். பொன் தூப பீடம், பொன் தகடு உடன்படிக்கை பேழை என்ன இருந்தது? மன்னா நிரம்பிய பொற்சாடி, ஆரோனின் துளிர்த்த கோல், அடுத்தது கற்பலகைகள் இருந்தது. இது 3 என்னது? மன்னானா என்ன? ஆண்டவருடைய உடல் இல்லையா? ஆண்டவர் அவருடைய உடலையே நமக்கு என்ன பண்ணாரு, உணவாக கொடுத்தார். மன்னா, ஆரோனின் துளிர்த்த கோல், கற்பலகைகள். கற்பலகை என்னது? 10 கட்டளைகள், திருச்சட்டம். சரியா? இப்ப மன்னா அப்படின்னா என்னது? மன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உடலை குறிக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும்.
இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துல, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துல இதை நம்ம கேட்கிறோம். இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். டெய்லி சொல்றோமா அந்த ஜெபத்தை? இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மகிட்ட சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி கேட்பாங்க? அம்மா பசிக்கணும். சரி, எங்க இருந்து கேட்பாங்க? வீட்டுல இருந்தா வீட்டுல கேட்பாங்க. வெளியில இருந்தா புரியல. வெளியில இருந்தாலும் அம்மாட்ட தான் கேட்பாங்க. சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல இருந்தா சமைச்சு கொடுப்பீங்க. இப்ப இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை டெய்லி சொல்லமா இல்லையா? சொல்றீங்களா? டெய்லி எங்க இருந்து சொல்றீங்க? கோயில்ல திருப்பலியில சொல்றீங்க, வீட்டுல இருந்து சொல்றீங்க. கரெக்டா? டெய்லி திருப்பலிக்கு போய் சொல்றீங்களா இல்ல வீட்டுல இருந்து? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போக மாட்டோம், இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இல்லையா, எங்க சாப்பாடு கிடைக்குமோ அங்க போய் தான் கேட்கணும். அம்மா எங்க இருக்காங்களோ அங்க போய் தான் உணவு கொடுங்கன்னு கேட்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கோயில் பக்கம் போக மாட்டோம், பூசைக்கு போக மாட்டோம். ஆனா உட்காந்து ஆண்டவரே இந்த நாளுக்குரிய உணவு என்ன பண்ணுங்க, பார்சல் கட்டி அனுப்புவாரு. பார்சல் உண்டா நன்மை இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், போகணும். அம்மா கிட்ட உணவு வேணும் அப்படின்னு கேட்டனா அம்மா வீட்டுக்கு போனா தான் அந்த உணவு கிடைக்கும் இல்லையா? அதை விட்டு வெளியில இருந்து கேட்டா கிடைக்காது. மார்க்கு 14வது அதிகாரம் 22, 24 வசனம். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், இது பலருக்காக சிந்தப்படும். ஆமென். ஆமென். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார். உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார். அப்ப அந்த உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் அதை தினந்தோறும் உண்ண வேண்டும். விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 14வது வசனம் மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே இல்ல 16 பனிப்படலம் மறைந்த பொழுது ஆலையில் உள்ள பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்று சிறிய பொருள் காணப்பட்டது. ஆமென். பழைய ஏற்பாட்டுடைய மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காலையில எழுந்து பார்த்த பொழுது பனிப்படலம் மறைந்த பொழுது வெண்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற ஒரு பொருள் இருந்தது. அதுதான் மன்னா. சரியா? இந்த பனிப்படலம் எதை குறிக்குது? அந்த மன்னாவை தூய ஆவியானவர் பனி போல மூடி இருந்தார். ஏன்னா ஆண்டவரிடத்திலே ஒரு உணவு. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய கர்த்தரை கூட தூய ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறார். விடுதலை பயணம் 16:31 இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்த ஆகிய பணியாரம் போன்று சுவையாகவும் இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டுடைய மன்னா, விடுதலை பயணத்தில் கொடுக்கப்பட்ட மன்னா எப்படி இருந்துச்சு? வெண்ணிறமாகவும் தேன் போன்றும் இருந்தது. அதோடைய சுவை வெண்மை நிறம், தேனின் சுவை இல்லையா? இது எதை குறிக்குது? வெண்மை புரியல. உடலும் ரத்தம். ஓகே. இல்ல வெண்மை நிறமும் தேனும். இது எதை குறிக்குது? விடுதலை பயணத்துல ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுக்கிறாரு. அதனுடைய சுவை எப்படி இருந்தது?
வெண்மை நிறமாகவும் தேன் போன்று இருந்தது. இதுல ஒரு மறைபொருள் இருக்கு, அதனால தான் கேட்கிறீங்க. விடுதலை பயணத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? கானான் தேசம். கானான் தேசத்தை எப்படி ஆண்டவர் சொல்றாரு? பாலும் தேனும் பொழியும் தேசம். பால் என்ன நிறத்துல இருக்கும்? என்ன சுவையில இருக்கும்? தேன் எப்படி இருக்கும்? இந்த மன்னா சொல்லிட்டாரா? வெண்மை நிறம் பாலை குறிக்கிறது, தேன் சுவையை குறிக்கிறது. தேன் குறிக்கிறது. அப்ப பாலும் தேனும் ஓடுகிற கானான், அதை போய் சேர்ற வரைக்கும் நமக்கு என்னது? இந்த மன்னா பொழியப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நீங்களும் நானும் என்னவா மாறணும்? எது வரைக்கும் அது கிடைக்கும்? எங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கும்? புதிய ஏற்பாட்டின் கானானாகிய விண்ணுலகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப ஆண்டவருடைய உடல் நற்கருணைய நீங்களும் நானும் தகுதியான முறையில உட்கொண்டு வரும் பொழுது அந்த புதிய ஏற்பாட்டுடைய மன்னா நம்மை புதிய ஏற்பாட்டினுடைய கானானாய் இருக்கிற விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். புரியுதா? இந்த புதிய ஏற்பாட்டுடைய மன்னா விண்ணக வாழ்வினை குறிக்கிறது. இரண்டாவது, இந்த உடல் ஆண்டவருடைய உடலை நம்ம உட்கொள்றோம் இல்லையா? இப்ப நம்ம சில நேரங்கள்ல நம்ம உட்கொள்கிற உணவு நம்முடைய குணத்தை தீர்மானிக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம என்ன உணவு அதிகமா உட்கொள்றோமோ அது நம்முடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கும். ஆமாவா இல்லையா? இல்லையா? டெய்லி எண்ணி சாப்பிட்றவங்க பார்த்தீங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் வைப்ரண்டா இருப்பாங்க இல்லையா? வெறுமனையா தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க, வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாம, உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுவாங்க. எப்படி இருப்பாங்க? சத்து இல்லாம இருப்பாங்க. ரைட்டு. எப்படி இருப்பாங்க? குணம் எப்படி இருக்கும்? அமைதியா இருப்பாங்க, கோபம் வராது இல்லையா? முனிவர் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன உட்கொள்றோமோ அது நம்முடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உடலை உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல மாறுவோம். அவரை போல மாறுவோம். நம்ம ஆண்டவர் எப்படி படைச்சாரு? அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அப்ப அவரை நம்ம டெய்லி உட்கொள்ளும் போது என்ன பண்ணுவோம்? அவருடைய உருவிலும் சாயலிலும் நீங்களும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்? மாற்றம் அடைவோம். அது ஒவ்வொரு நாள் நம்ம திருப்பலிக்கு போய் ஆண்டவருடைய உடலை தகுதியான விதத்துல உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த மாற்றத்தை கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஒரு நாள் கூட தவறாம யாராவது பூசப்பு பரவ இருக்கீங்களா? ஒரு நாள் கூட தவறாம, நடுவில் ஒரு நாள் கூட இருக்கிறதில்ல. எத்தனை வருஷமா போறீங்க? எத்தனை வருஷமா? ஒரு நாள் கூட தவறாம அந்த மாதிரி போய் பாருங்க. ஆண்டவரை பொருத்தனை பண்ணி போங்க. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற காரியம் எங்க போறதா நான் திருப்பலிக்கு சொன்னேன். நேற்று கூட திருப்பலி போகிறதுக்கு வழியில் காலையில் தான் வந்து சேர்ந்தோம். டைம் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் எங்கேயும் பூசல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு திருப்பலி வேணும் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படி ஒரு 4 கிராமத்தில் போனோம். ஒரு கிராமத்தில் அட்டை பூசை வச்சு போயிட்டு வந்துட்டோம். மதியம் 3 மணிக்கு ஏன்னா அங்கே போஸ்டர் வச்சுருப்பாங்க. மார்த்தாண்டவரத்தில் இந்த கடற்கரை பக்கமாக போனீங்கன்னா எல்லா பக்கமும் போஸ்டர் வச்சுருப்பாங்க. அடக்க பூசை எப்போ, 8ஆம் நாள் பூசை எப்போ, 16ஆம் நாள் பூசை எப்படின்னு பேனரில் போட்டுருக்கோம். ஒவ்வொரு பேனராக பார்த்துட்டு போனோம். நிப்பாட்டி ஒவ்வொரு போஸ்டராக பார்த்துட்டு போனோம். ஒரு கோயிலில் நேற்று 6ஆம் தேதி இறந்த ஒருத்தருக்கு நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு அடக்க பூசை. ஆனால் சாதாரண பூசை கிடையாது. ஒரு 8 சாமி அந்த பூசை இருக்காங்க. அடக்க ஆடம்பரத்திற்கு அந்த மாதிரி ஆண்டவர் பார்க்க உதவி செய்தார். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்கள் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும், இந்த ஆசீர்வாதம், அது வேணும், உலக பிரகாரமா. ஆண்டவர்கிட்ட பூசை வேணும்னு கேளுங்க, பாவசங்கீர்த்தனை வேணும்னு கேளுங்க. நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும். விஜய் பிரதர் எனக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாங்க.
அவர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாரு, பிரதர் பாவசங்கீதனம் பண்ணணும்னு வந்தேன். நான் என்ன பண்ணேன், போயிட்டு ஆண்டவரே நான் போய் பாவசங்கீதனம் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு குருவானவர், நீங்கள் குருவானவராக உட்காருங்க, நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டு எனக்கு நீங்கள் தகுந்த ஆலோசனை சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு கேட்டு போய் உட்காந்தார். அவர் போன உடனே அங்கே இருந்த சாமியார் பாவசங்கீதம் தொட்டியில் உட்காந்து ஒரு சாமியார் என்ன பண்ணாரா, எழுச்சி விறுவிறுன்னு போயிட்டார். பிரதர் போகும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் இன்னொரு ஃபாதர் வந்து உட்கார்ந்துருக்காரு. பிரதர் போய் பாவசங்கீதம் சொல்லும்போது கேட்டு பொறுமையாக அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புனாராம். அவர் ஏஞ்சி வந்த உடனே சொன்னார், பிரதர் இந்த மாதிரி நடந்தது, பாவசங்கீதம் பண்ணிட்டு வந்தவொடனே ஃபோன் பண்ணார். அதே போல் அடுத்த வாரம் நான் போயிருந்தேன், நானும் போய் அப்படி தான் கேட்டு போனேன். பிரதர் சொன்ன மாதிரி அந்த உண்மையிலேயே நான் என்னென்ன பாவக்காரியங்களை சொன்னனோ அதிலிருந்து அவர் சொன்ன அறிவுரை திருப்பி அந்த பாவத்துல இன்னை வரைக்கும் விழவிடாம என்னை காத்தது. அந்த அளவுக்கு பொறுமையா அவரும் நிறைய கேள்வி கேட்டாரு, நானும் பதில் சொன்னேன். உட்காந்து பொறுமையா கேட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காரியங்களை மிக அழகா சொன்னாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னை வரைக்கும் அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் நம்மளுடைய மறைக்கல்வி, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 2837. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்கருணை குறித்து. நற்கருணைக்கு ஒரு பேர், என்ன பேர் அப்படின்னா எப்பியோசிஸ் ஒரு பேர். அந்த எப்பியோசிஸ் பேர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நற்கருணை என்பது சூப்பர் எசென்சியல் சூப்பர் நேச்சுரல் ஃபுட். சூப்பர் எசென்சியல் சூப்பர் நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொன்று என்ன, அந்த நற்கருணையை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்வளிக்கும் உணவு, இயேசு கிறிஸ்துவின் உடல், அழியா தன்மைக்கான அருமருந்து. இந்த நற்கருணை என்னது? வாழ்வளிக்கும் உணவு, இயேசு கிறிஸ்துவின் உடல், அழியா தன்மைக்கான அருமருந்து. இந்த 3 காரியமும் நற்கருணை. இது ஒவ்வொரு முறை நம்ம உட்கொள்ளும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது. நம்முடைய உடல்ல இருக்கிற நோய்கள் நீங்குகிறது. மெடிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா கேட்டீங்கன்னா அது தெரியாது. ஆனா நற்கருணை நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க வல்லது, வாழ்வளிக்கக்கூடியது. இறந்து போயிருக்கிற நம்முடைய ஆன்மா, இறந்து போயிருக்கிற நம்முடைய உடல் உயிர் பெற்று எழ செய்ய வல்லது நற்கருணை. 2வது காரியம், உடன்படிக்கை பேழையில் வேற என்ன இருந்தது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. எண்ணிக்கை நூல் 17வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும், அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன். இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும். எண்ணிக்கை 17:8. மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து பார்வை பழங்களை தாங்கி இருந்தது. ஆமென், ஆமென். ஆண்டவர் தன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும்படியாக ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்தார். ஆரோனுடைய கோல் துளிர்க்க செய்தது. அப்ப ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்பது நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குறிக்கிறது. முதலாவது மன்னா, 2வது நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் மோசேவை குறித்து சொல்லுகிறார், என் அடியேன் மோசேயோடு அப்படி அல்ல, என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். ஆமென், ஆமென். என் வீடு முழுவதும் அவனே நம்பிக்கைக்குரியவன். அப்ப ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரியவராக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஒருத்தர் மீது எப்ப நம்பிக்கை வரும்?
அவங்களை அதிகமா நேசிக்கும் போது, அறிந்திருக்கும் பொழுது. சரி, எல்லா காரியங்களையும் கரெக்டா இருக்கு. எல்லா காரியங்களையும் பழகும்போது எல்லா காரியங்களையும் அவங்க கரெக்டா இருக்கும்போது நம்ம நம்பிக்கை இருக்கு. யார் மேல நம்ம அதிகமா நம்பிக்கை வைப்போம்? நம்ம யாரு நம்புறாங்களோ அவங்க மேல அதிகமா நம்பிக்கை வைப்போம் இல்லையா? பரஸ்பர நம்பிக்கை. அப்ப ஆண்டவர் மோசே மேல நம்பிக்கை வச்சார் அப்படின்னு சொன்னா மோசே என்ன பண்ணிருக்கான்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கணும். அப்ப அந்த நம்பிக்கை அவர் மேல வச்சதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே மேல நம்பிக்கை வச்சார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் என்ன பண்ணார்? நீதியாக கருதினார். ஆனால் அவர் நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை எனப்படுகிறார். யோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். இறையச்சம் அல்லவா உமது உறுதி, நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி. ஆமென். ஆண்டவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கை நம் வாழ்வின் நேரிய வழியாக இருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் என்று சொன்னால் அது நம்மை நேரிய வழியில் என்ன செய்யும்? இட்டு செல்லும். திருப்பாடல் 9:10 உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர், ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய பெயரையும் அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அறிந்திருந்தா மட்டும்தான் அவரை நீங்களும் நானும் நம்ப முடியும். அதே போல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார், விடுதலை செய்வார். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 39வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆனால் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் இவர் வழியாக விடுவிக்கப்படுகிறார்கள். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும், நம்மை முழுமையாக விடுவிக்கும். அப்ப அந்த விடுதலைக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? செவிசாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கை ஆண்டவர் மீது நீங்களும் நானும் கொள்ள வேண்டும். ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நீங்கள் உண்மையை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாகும். என்ன உண்மை? இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துன்றது தான் தெரியுது, அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேங்குது. மைக் வேணுமா? சொல்லுங்க. உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். எது விடுதலையாக்கும்? இறை வார்த்தை உண்மையா? இயேசு உண்மையா? இறை வார்த்தை உண்மை. இறை வார்த்தைனா போயிடுது. ஏன் நடுவில் ஒரு வசனம் வருது? அது பைபிள் அட்டையில போட்டிருக்கணும். இதை பைபிளை நம்புங்க, விடுதலை பெறுவீர்கள். எங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, எந்த உண்மையை அறிந்து கொள்கிறோம்? இந்த பைபிள்ல இல்லையா, தொடக்கணும்ல ஆரம்பிக்குது. ஆதாம் ஏவாள் முதல் வராங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆதாம் இல்லையா? கடைசியா இருந்து போய் திருத்துதர் பணிகள் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பொறிந்த சபை ஒவ்வொரு சபையா வந்துருச்சு. கடைசியா யோவான் வந்து திருவடிபாட்டில் காமிச்சிட்டார். இதுல எந்த உண்மையை அறிஞ்சிக்கணும், எது விடுதலை? இறை வார்த்தைனா இப்போ பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் மனப்பாடமா. அப்போ சதீஷ் மட்டும்தான் போவார், வேற எந்த உண்மை? ஐயோ, இயேசு உண்மையா? வழி உண்மை வாழும் நானே. ஆமா. அப்ப எது வழி, எது உண்மை, எது வாழ்வு? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ஒரு சர்ச்சையில் போயிட்டு ஒரு ஜெபத்தில் பேசிட்டு இருந்தேன். எது வழி, எது உண்மை, எது வாழ்வு? அப்போ உண்மை எது? அவர் அதான் சொன்னார். அதான் எது?
உண்மை எது? இயேசு கிறிஸ்து இறைமகன், மெசியா, மீட்பர், நமக்காக மனிதரானார், வாழ்ந்தார், மனிதராக வாழ்ந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்து இறைமகன், மெசியா என்கிற உண்மையை அறிந்திருக்காதான் விடுதலை. உண்மை அப்படின்னா வாக்கு மனிதரானால் நம்மிடையே குடிகொண்டார், அவ்வளவுதான். அப்ப வாக்கு மனிதரானால எப்ப? யோவான் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல இருந்து அவர் மனுஷராக. அப்ப பழைய ஏற்பாடு வசனம் பழைய ஏற்பாட்டுல வசனம் உயிருள்ளதா இல்லையா? புதிய ஏற்பாட்டுல தானே வார்த்தை வந்தவர் வந்தாங்க இருக்கு. வார்த்தையா வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து தானே வார்த்தையா வந்தாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தெரியாது. பழைய ஏற்பாட்டுல வார்த்தையா இருந்த கடவுள் புதிய ஏற்பாட்டுல கேரக்டரா வந்தார். சரியா? கரெக்டா சொல்லுங்க. பாதி பாதியா அங்கங்க பீசஸா வச்சுக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுல தொடக்கத்துல உண்டாகுகன்னு சொன்னப்ப வந்த இயேசு கிறிஸ்து. வார்த்தை ஆகுகன்னு வந்துச்சு இல்லையா? அவரே இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவர் மனித உருவெடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து. சரியா? அந்த இயேசு கிறிஸ்து இறைமகன், மெசியா, மீட்பர், நம்மை மீட்கும்படியாக வந்தவர், நமக்காக மனிதரானார், பாடுகள் பட்டார், மரித்தார், உயிர்த்தார், விண்ணுலகில் பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார், மீண்டும் வருவார் என்கிற உண்மையை அறிந்து விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது மீட்பு. இதுதான் உண்மை. இந்த உண்மைன்னு கேட்டா இதுதான். மீதி எல்லாமே வார்த்தைகளோட சேர்ந்த வார்த்தைகள் தான். ஆனா அடி நாதம் தான். இது அறிந்து விடுதலை செய்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ மூணாவது காரியம் என்ன இருக்கு? உடன்படிக்கை பேரில் மூணாவதா இருந்தது என்ன? 10 கற்பனைகள். கற்பனைகள் எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள், புது ஏற்பாட்டில் என்னது? திருச்சட்டமாக. திருச்சட்டம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தை உடன்படிக்கை பேழையில் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை நம்மில் எப்படி இருக்க வேண்டும்? ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும் என கருதுகிறோம். ஏனெனில் மறைவு கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக வழங்கினார். திருத்தூதர் பணிகள் 20:32 அதை படிக்கணும். இப்பொழுது நான் உங்களை கடவுளுக்கும் அவருடைய அருள்வாக்குக்கும் ஒப்படைக்கிறேன். அவ்வாக்கு வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை என்ன தருமா? அவ்வார்த்தை வளர்ச்சியும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வளர்ச்சியும் உரிமை பெற்றையும் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்மை அப்பா, தந்தை என அழைக்கிற உரிமையை தருகிறது இல்லையா? நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது, நிறைவாழ்வை நோக்கி நம்மை நடத்துகிறது. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை எதை கேட்கிறது? நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடப்பது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெரியுதுன்னு சொன்னா அந்த வார்த்தை இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? செய்யணும். இது இல்லாம நான் வார்த்தையை கற்றுக்கிறேன், வார்த்தைக்கு செவிசாய்க்கிறேன், வார்த்தைப்படி வாழுகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பொய்யர்கள். நீதிமொழிகள் 6:23 கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்தலும் நல் வாழ்வுக்கு வழி.
யோவான் 14:15 படிங்க. யோவான் 14:15 இந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நிறைய பேசுகிறது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அப்ப ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருந்தா மட்டும்தான் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியும் இல்லையா? இப்ப வீட்டுல பிள்ளைங்க யாரோட பேச்சு கேட்பாங்க? அப்பா பேச்சு கேட்பாங்களா, அம்மா பேச்சு கேட்பாங்களா? யார் பேச்சு கேட்பாங்க? அப்பா பேச்ச கேட்பாங்களா, அம்மா பேச்ச கேட்பாங்க? ஏன் அம்மா பேச்சு கேட்கறாங்க? அம்மா கிட்ட எல்லாமே கிடைக்கும். எப்படி கிடைக்குது? ஐஸ் வச்சிருவாங்களா? அம்மா அன்பு செய்யறதுனால இல்லையா? அப்பா கிட்ட கண்டிப்பு இருக்கும், அம்மா கிட்ட அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்பு இருக்கும் பொழுது எங்க அன்பு இருக்குதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்பா கண்டிப்போட இருப்பாங்க. அதனால அப்பா கிட்ட ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கும். அன்புன்னு சொல்ல முடியாது, அந்த அன்பே பயங்கலந்த மரியாதையா இருக்கும். ஆனா அம்மா கிட்ட அப்படி கிடையாது. அது தன்னலமில்லாத அன்பா இருக்கும். அதனால அந்த அன்பு இருக்கிறதுனால அம்மா சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரின் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். 14 யோவான் 14:23 ஆண்டவர் சொல்றாரு, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் மேல அன்பு கொண்டிருந்தா நான் சொல்வதை கடைபிடிப்பேன். அப்ப அன்பு கொள்ளலைன்னா கடைபிடிக்க மாட்டோம் இல்லையா? கடைபிடிக்க மாட்டோம். அப்போ அன்பு இல்லைன்னா, ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா அவருடைய வார்த்தையை படிக்க முடியுமா? முதல்ல பைபிள் எடுத்து படிக்க முடியுமா? முடியாது. பைபிளை தொடுவோமா? தொட மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த அன்பு இருந்தாதான் ஆண்டவருடைய வார்த்தையை செவிசாய்ப்போம், கீழ்ப்படிவோம், கட்டளைகளை கடைபிடிப்போம். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை பாருங்க. இல்ல, என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். இதுதான் அருமையான ஒரு வசனம். ஆண்டவரை அன்பு செஞ்சா அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம். அப்ப அவருடைய வார்த்தையை கடைபிடிச்சா யார் நம்ம மேல அன்பு கொள்வா? தந்தை நம்ம மீது அன்பு கொள்வா இல்லையா? அப்ப தந்தை அன்பு கொள்ளும் பொழுது தந்தைக்குரிய எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். லூக்கா 15 ஆண்டவர் சொல்றாரு, மகனே எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. லூக்கா 15 அந்த ஊதாரி மைந்தனுடைய அண்ணனுக்கு சொல்லுவார், நீ என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் என்னது? உனக்குரியது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைப்படி நம்ம நடக்கும் பொழுது தந்தையுடைய அன்பை நாம் பெற்றுக் கொள்வோம். ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. யார் சொன்னது? எல்லாம் அமைதியாக எவ்வளவு செய்யறாங்க. அன்னை மரியாதை என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோம்னா யார் யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம், அப்புறம் அன்னை மரியாதைக்கு கீழ்ப்படுகிறோம், அப்புறம் தந்தையுடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறோம். தந்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அவருடைய அன்பையும் பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா? அப்போ அன்னை மரியாதையுடைய அன்பு நமக்கு கிடைக்குது. அவங்க அன்பு கிடைச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை இல்லையா? அப்ப அந்த பரிந்துரையும் கிடைக்கும். அடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து பரிந்து பேசுகிறவர் இல்லையா? தன்னுடைய விலைமதிப்பில்லாத ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவர் எது வரைக்கும் பரிந்து பேசுவார்? அவர் பரிந்து பேசி, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நமக்கு எதை பெற்று தருவார்? இதுக்கு யாராவது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு விட்டுறேன். மீட்பார் கரெக்டா சொல்லணும், வசனத்தோட வேணும். அது தூயாவியானவர். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நமக்கு எதை பெற்று தருவார்? அதுக்கு பக்கத்துல இருக்க வசனம் எல்லாருக்கும் மனப்படமா தெரியும். திருவெளிப்பாடு 3:20 தெரியுமா? சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. உன்னோட யாராவது கழுத்தா உன்னோட இருந்துருக்கேன், நீங்களும் என்னோட கூட வந்துருக்கேன். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் படிங்க. 3:20 மனப்பாடமா தெரியுது. 3:21 பார்த்ததே கிடையாது.
படிக்க பார்ப்போம். 3:21 படிக்க. நான் வெற்றி பெற்று தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பது போல நீங்களும் என்னோடு கூட அரியணையில் அமருகிற உரிமையை பெற்றுத் தருவீர்கள். இதை விட வேற என்ன வேணும்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கீழ்ப்படியும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் இருந்தான். பிதாவோட வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்துவோட அரியணையில அமர்கிற உரிமை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் தொடர்பு வேண்டும்? கடைசியா 2 வசனம் மட்டும் படிச்சு நம்ம நிறைவு செய்வோம். இந்த யோவான் 15:7 நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம என்னென்னமோ ஜெபம் பண்றோம் இல்லையா? எவ்வளவு வரையில் ஜெபம் பண்றோம், பரிந்து பேசி ஜெபிக்கிறோம், பிறருக்காக பரிந்து பேசுகிறோம், பரிந்துரை ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் என்ன நடக்கல? நமக்கு எதுவுமே நம்ம கேட்கறதுக்கு நடக்க மாட்டாங்க. தள்ளி போடு, ஆசீர்வாதம் தடைபடுது. ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு ஃபார்முலா, ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தராரு. என்ன சொல்லி தராரு? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள். இது எது நடந்திருக்கு, எது நடக்கல? எது நடந்திருக்கு, எது நடக்கல? எது நடந்திருக்கு, எது நடக்கல? நீங்கள் எங்களுள்ளும் நடந்துச்சா? நீங்கள் நான் அவருக்குள்ள இருக்கிறனால தான் உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டார். சரியா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிச்சுட்டு நம்மளோட போர்ஷன் மட்டும் தான் காலியா இருக்கு. என்ன பண்ணோம்? அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் வர வேண்டும். எரேமியா 31:33 இல்லமா, எரேமியா 31:33 அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன். என் சட்டத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிப்பேன். அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆமென். நான் என் திருச்சட்டத்தை அவர்களுடைய இதயத்தில் பதிப்பேன், அவருடைய உள்ளத்தில் பதிப்பேன், அவருடைய இருதயத்தில் எழுதி வைப்பேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் உள்ளத்துல பதிக்க வேண்டும், எழுதி வைக்க வேண்டும். அப்ப அதை எழுதி வைக்கும் பொழுது அது எந்த விதத்திலையும் அழிக்கப்படாது. அப்ப இது 2 வசனம் வருது இல்லையா? இப்ப எரேமியா 31:33 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என் மக்களாயிருப்பீர், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இதே இதுல என்ன சொல்றாரு? யோவான் 15:7 நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்ப எரேமியா 31:33 நடந்தா விரும்பி கேட்டதெல்லாம் கிடைக்குமா? அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நம் இருதயத்துல பதிக்கணும். வார்த்தை வாழ்வாக வேண்டும். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவது. இப்ப இந்த உடன்படிக்கை பிழையா நீங்களும் நானும் மாறும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய மன்னா நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருடைய விசுவாசம், அவர் மீது கொண்ட விசுவாசம், அந்த ஆரோனின் தரித்த கோலாகிய விசுவாசம் உங்களிலும் என்னிலும் தங்க வேண்டும். அதே போல திருச்சட்டம் என்கிற அவருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். இது 3 இருந்ததுன்னா நீங்களும் நானும் ஒரு நடமாடுகிற வாழும் உடன்படிக்கை பேழையாக மாறுவோம். அந்த உடன்படிக்கை பேழை இருந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசி தங்கியது. ஆண்டவருடைய ஆசி தங்கியது. எதிரிகள் அச்சப்பட்டார்கள். எதிரிகள் எரிகோ மதில்கள் விடுத்து விழுந்தன. ஆண்டவர் யோர்தானை பிரித்தார். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். இது எல்லாத்தை விட ஒண்ணு என்ன தெரியுமா? உடன்படிக்கை பேழை மேல என்ன இருந்தது?
கேருபீன்கள் இருந்துச்சு. கேருபீன்களுக்கு நடுவில் என்ன இருந்தது? இரக்கத்தின் இருக்கை இருந்தது. மோசே கிட்ட எங்க இருந்து பேசினாரு? இரக்கத்தின் இருக்கையில இருந்து பேசினார் இல்லையா? அப்ப ஆண்டவர் அங்கிருந்து பேசினார்னா ஆண்டவருடைய கண் எங்க இருந்திருக்கும்? மோசேவை முகமுகமாய் பார்த்தார். அப்ப எங்க இருந்து பார்த்திருப்பாரு? உடன்படிக்கை பேணி மேல இருந்து பார்த்திருப்பாரு. அப்ப அவருடைய கண்ணு பார்த்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கண் நம்மை பார்த்தால் என்ன நடக்கும்? திருப்பாடல்கள் 77. இது செங்கடல் எப்படி பிளந்துச்சு? இல்ல இல்ல அதாவது செங்கடல் எப்படி பிளந்தது? மோசே புரியல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கோல நீட்டினாரு, செங்கடல் பிளந்துச்சு. ஆனா கரெக்டா என்ன நடந்தது? சரியா என்ன நடந்தது? அது ஒரு வசனம், அதுவும் எனக்கு சமீபத்துல தான் தெரியும். அந்த வசனம் பார்த்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிக்கிட்டேன். நான் ஒரு செய்தியில தான் கேட்டாரு, ஒரு 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 பிரீச்சர் அதை சொல்லிட்டு இருந்தார். திருப்பாடல்கள் 77:16 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பாடல் 77:16. வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆழ் கடல்களும் கலக்கமுற்றன. ஆமென். ஆமென். வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆழ்கடல்கள் கலக்கமுற்றன. அப்ப ஆண்டவருடைய வெள்ளம் செங்கடல் என்ன பண்ணிச்சா? கண்ணை திறந்து பார்த்துச்சான். கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆண்டவருடைய முகத்தை பார்த்தது. அந்த எரியில அக்கினி ஸ்தம்பத்துல ஆண்டவருடைய முகத்தை அது பார்த்த உடனே அது என்ன பண்ணிச்சான்? கலங்கி போய் பிளந்து நின்றுச்சான். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். எப்படி போரிட்டார்? போரிட்டாரா இல்லையா? எப்படி போர் பண்ணார்? சண்டை எப்படி நடந்தது? ஆண்டவர் கத்தி எடுத்துட்டு போனாரா? தேவதூதர்கள் கத்தி எடுத்துட்டு போனாங்களா? என்ன நடந்துச்சு? அவர் எப்படி தண்ணி க்ளோஸ் பண்ணா செத்து போயிட்டாங்களா? விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 24-25 வசனம். 24-25. பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்தார். அவ்வளோ தேர்ப்படை வந்துச்சு, படை வந்தது, பார்வோனுடைய மொத்த படையும் அது உள்ள இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பார்த்தா. அடுத்த வசனம் படிங்க. என்னாச்சு? பார்த்த உடனே அவருடைய தேர் சக்கரங்களை புதைத்து போக செய்தார். பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? சக்கரம்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தா போதும், நமக்கு எதிராக வருகிற பார்வோனின் படைகள் நிர்மூலமாக்கப்படும். நமக்கு எதிராக வருகிற கஷ்டங்கள் நின்னுடும், அழிந்து போகும். கடல்ல ஆண்டவர் மூழ்கி போட்டுவார். அவர் பார்த்தா போதும். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உடன்படிக்கை பேழையாய் நீங்கள் நானும் இருக்கணும். நமக்குள்ள உடன்படிக்கை பேழையாய் நீங்கள் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னா
நம்ம குடும்பத்துல ஆண்டவருடைய கண்கள் இருக்கும். அந்த உடன்படிக்கை பேழையில் இருக்க இரக்கத்தின் இருக்கையிலிருந்து ஆண்டவர் மோசேயோடு பேசினார். ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அந்த மோசேயோடு பேசும் பொழுது ஆண்டவர் மோசேவை பார்த்தார், மோசே ஆண்டவரை பார்த்தார். மோசேவுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா பிரகாசமா இருந்ததா. அந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற இடத்துல, ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பேழை இருந்த இடத்துல மோசே உள்ள போன பொழுது அந்த ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும், சந்திப்பு கூடாரம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமை தங்கியது, இறங்கியது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அந்த உடன்படிக்கை பேழையை போல மாறுவோம் என்று சொன்னால், நம்ம இருக்கிற வீட்டுல, நாம் வாழுகிற வீட்டுல என்னாகும்? ஆண்டவருடைய மகிமை மூடும். அவருடைய மகிமை மூடும். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாயிருக்கும். நம்ம வீடு அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படும். ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்கும். ஆண்டவர் விரும்புகிற வீடு, ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் உடன்படிக்கை பேழை உள்ள குடும்பமாக இருக்கும். எழுதலாம். எல்லாரும் எழுதிப்போமா? ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பம் நீர் விரும்புகிற உடன்படிக்கை பேழையாக நான் மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற உடன்படிக்கை பேழையாய் மாற வேண்டும். அவர் உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் என்ன பார்க்கணும்? ஆண்டவர் என்னை பார்க்க வேண்டும். எனக்கு முன்பாயிருக்கிற செங்கடல்கள் விலக வேண்டும். எனக்கு முன்பாயிருக்கிற பார்வோனின் படைகள் விலக வேண்டும், அழிய வேண்டும். எத்தனை பேர் வருவீங்க? அப்படியே குரலை உயர்த்துவோமா? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தீங்க, பார்க்க செஞ்சீங்க. இப்போ என்ன உங்களை பார்க்க செய்ய? எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம்னு சொல்லும் போது கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆண்டவர் பக்கமாக உங்க பார்வையை திருப்புங்க. அவரை உற்று நோக்குங்கள். இருதயத்தில் அவர் உற்று நோக்குங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிற நேரங்கள் நீங்களும் அவரை பார்க்க வேண்டும். அவருடைய கண்கள் உன் மீது பதிய வேண்டும். அவரை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடு போய் துதிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர். நான் ஒன்றுக்கு முதலான பாத்திரம் ஆண்டவர். ஒரு குப்பையும் தூசும் போல, குப்பைக்கும் தூசுக்கும் சமமானவன் ஆண்டவரே. நான் ஒரு தகுதியில்லாத பாத்திரம் தான் அப்பா. நான் சித்தி பலத்தால அப்பா தேவரில் ஒரு பேழை செய்து அதன் வழியாக எங்களோடு கூட தங்க வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் அப்பா. அந்த பேழையில எத்தனையோ முட்கள், எத்தனையோ ஆணைகள் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் அது உம்முடைய பேழையாய் இருந்தது. இதோ இந்த வேளையில நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ನಿಮಾಂತರ ದೊರಬೆಲಿಗಳ ಈಶ ರಿವಿವಿ ಶವರಬಣம் ஹந்திரியம் கரதி ரிவிவி ஷவரபலவா. ஆண்டவருடைய கிருபை கடந்து வருகிற நேரம் இது. ஓ ஹalleluya. ரிஷா மரல ஹந்திரியம் கரதி ரிவிவி ஷவரபலவா. குரலை உயர்த்துங்க, குரலை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. லிமா கரதி ஈஷா மரல ஹந்திரியம் கரதி ரிவிவி ஷவரபலவா. ஓ நிமமமா நிக்கரபலவ ரிவிவி ஷவரபலவா. அநேகருடைய தடைகள் ஆண்டவர் அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்காரு. இருளா இருக்கிற உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிச்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இருள் இருள் அந்த குடும்பத்தில் இருக்கிற இருள் இப்பொழுது விலகிக் கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டுகள் இன்னும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார். லிமா ஷரல ஹந்து யங்கர தீவி ஷவர லிமா மமா நிக்கரபல பூமி ஷவரகல ஆசரா. ஓ லிமா மமா நிதன தர துருவி ஷவரகல வாசரா. என் வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே. நான் வந்தது போல திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி வைராகியத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிறவங்கள ஆண்டவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு இருதயத்தை ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஈஷா மரஹல ஹந்திரி யாசரா லிமா குரா வன கர துருவி ஷவரகல வாசரா. ஓ நிவிவி ரிக்கிவி யாசரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர்,
எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்ததில்லையே, எனக்கு மட்டும் ஆண்டவரே இந்த வேதனை. நான் எத்தனை முறை நான் சாகவும் தயார் என்று சொல்லி, நான் செத்து போன நலமா இருக்குன்னு சொல்லி நான் உங்களிடத்துல ஜெபித்திருக்கிறேன். என்னுடைய கண்ணீருக்கு விலை இல்லையான்னு சொல்லி அப்பா ஆண்டவரிடத்துல நீங்கள் முறையிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவரே, சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு போதுமானவன், நான் உனக்கு போதுமானவன். உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் நான். தாயின் கருவில உருவாகும் முன்னரே உன்னை எனக்காக, என் பணிக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒப்புக்கொடுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. ரிபா நிஷா ரிபி ஷபரோ நீ தர வர கர துருபி ஷபரவலவா. ஆண்டவரே என் பிள்ளைகளால நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். என் பிள்ளைகளால எனக்கு பாடுகளை தவிர வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாதா? என்னுடைய வாழ்க்கை மாறாதா? என்னுடைய வாழ்க்கை மாறாதா? என் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற மாட்டார்களான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகளே மகளே, உன் பிள்ளைகளை நான் என்றோ என் கையில் வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை நான் என்னைக்கோ என் கையில் எடுத்துட்டேன். நீ இன்று காண்கிற உன் பிள்ளையை நீ காண போவதில்லை, நீ காண போவதில்லை. ஹalleluya. ரிமா லிஷா ரிமி கரதோ வி ஷபரோ நீ தர 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 துருபி ஷபரவல வாக்கரா லிஷா மரஹல ஹந்திரியம் கரா நிம்ம மம்ம ரிந்தரவல துருபி ஷபரவல வாக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். என் குடும்பத்துல குருக்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. என் குடும்பம் ஆண்டவருக்காக நம்ம கொடுத்திருப்பது ஏராளம். ஆனாலும் இன்னை வரைக்கும் என் கண்ணீர் என் குடும்பத்துல நாங்கள் ஒருவர் கூட ஆசீர்வாதமா இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரோடு வைராக்கியம் பாராட்டுகிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை, நீங்க எனக்கு காணிக்கையாய் கொடுத்த ஒருவரையும் நான் சும்மா வாங்கல. அதற்குண்டான பிரதிபலனை இரட்டைத்தலையால் உனக்கு திருப்பி தர நான் வல்லவராய் இருக்கிறேன். லீமா ஷலஹந்திரியம் தரகினி விஷபரோ நிம்ம ரைத்தரவர திருபி சந்துரபன கரதி நிபி நிகிரிபி யந்தரகினி விஷபரவலவா ஓ லீமா மம்ம ரதன தூர்பி விஷபரவலவா தரா. ஆண்டவர் இன்னைக்கு ஹalleluya ஒவ்வொருவரை தொட்டு கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க மீது அவருடைய கரம் பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. லீமா லிஷா லிபி நிகிரிபி யந்தரா. அநேகருக்கு முன்பாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நம்பினால் மகிமையை காண்பாய், நீ நம்பினால் மகிமையை காண்பாய், நீ நம்பினால் மகிமையை காண்பாய். லீமா நிஷா லிபி ஷர கல ஹந்திரி யந்தரா நிமமம ரிந்தரவர பூர்ணி விஷ்வரவல வாக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். லிபி கதனி நிஷா லிபி சந்தர மன கரதி லிபி ரிந்திரி யந்தர துர்பி லிபி கபரோ நிஷா லிபி கரதன துர்பி விஷ்வரவல வாக்கரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். ஹalleluya. கடன் பிரச்சனைனால நொறுக்கப்பட்டு நாங்கள் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட பார்த்தோம். ஆனா எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி அந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் நீர் நிலைகளால் நிரம்பும். லீமா லிஷா லிபி கரா தனது லிபி ஷபரவலவா ஓ லிபி ரிந்திரி யந்தர தீனி ஷபரவலவா கரா ஓ லிபி ரிந்திரி யந்தர நிமரல ஹந்திரி யந்தர நிமாக்குரா தரபி லிபரா லிஷா லிபி ஷபரவலவா. ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கூட பிறந்த சகோதர சகோதரிகளால, குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களால அப்பா வஞ்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், வஞ்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவர் முன்பாய் இருந்து கதறி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் பழி நிற்பேன். ஆண்டவர் சொல்றாரு. லீமா ஷலஹந்திரி யந்தர தீனி விஷபரோ நிமா புரா தட தட ததபி விஷபரவ வாக்கரா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லிஷா லிபி ரிந்திரி யந்தர தீனி ஷபரவல வாக்கரா ஹந்திரி யந்தர தீனி விஷபரோ. ஓ பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து, எந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து ஹalleluya ரிமா லிஷா லிபி ஷபரவலவா செங்கடல்ல செங்கடல்ல பார்வோனுடைய படைகளை பார்த்தாரோ அதே அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. லிஷா லிபி கரா
வல்லவன் வல்லவன் லிமா லிபி பி ஷபக்கர லிபி ஷபர வல்லவக்கர ஓ ஹalleluya ஹalleluya லிமா லிஷா லிபி ஷபர வல்லவக்கர ஆண்டவருடைய கரம் அப்படியே ஆடி பாய்ந்த கரம் ஒவ்வொரு மேல ஓ ஹalleluya சகோதரனே லிமா ஷபர கர லிபி ஷபர நிஷா மரகல அந்திரியம் கர லிபி ஷபர வல்லவா ஓ லிபி யக்கர ஓ லிபி கரதோ நிக்கர வரவர ஷபர வல்லவா லிமா மம்மா நிக்கர வரவர ஷபர லிபி கர ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு ஓ லிமா கரதி லிபி கர வெல்லுவே பின்னாடி இருக்கிற உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரதர் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு உங்களுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் யாருக்கும் தெரியாம நீங்க அழுத கண்ணீர் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் நீங்க சொல்றாரு இனி ஒரு நாள் என் கண்ணீர் வடிக்க போவதில்லை உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டேன் ஓ ஹalleluya ரிமானிஷா ரிமிஷவரவலா அவருடைய கை உங்கள் தோள்கள் இருக்குது அவருடைய கை உங்கள் தோள்கள் இருக்குது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு நீ அழுத கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் ரிமானிஷா ரிமிஷவரோ நிமா கரதி நீதா ரிமிஷவரவலா ஓ வல்லவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறது பற்றி பிடிங்க ஆண்டவரை கேளுங்க ஆண்டவரே 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 ரீமா ஷபரவலவக்கர லிஷா மரகலந்தி அந்தர லிபி ஷபரோ லிமா மம்மா லிங்கரவர லிபி ஷபரவலவக்கர ஓ உடன்படிக்கை பேராய் மாற ஒப்புக்கொடுக்கிற சகோதரனே ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது ஓ ஹalleluya உங்களோடு கூட தங்கும்படியா உடன்படிக்கை பேழை நான் உனக்கு சொன்னேன் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு நீ உடன்படிக்கை பேழையாய் மாறுவாய் என்றார் உன்னோடு கூட நான் தங்க ஆயத்தமா இருக்கிறேன் லிமா கரதி நிஷா லிபி ஷபர பலமா லிமா மம்மா லிங்கரவர லிபி ஷபர பலமாக்கற லிமா ஷர அந்தரியம் கர லிபி ஷபர ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே வந்தது போல ஒருவர் திரும்ப கூடாது ஆண்டவரே என் தகப்பட்டீரளவோ அப்பா லிமா லிஷா லிபி ஷர அந்தரியம் கர லிபி ஷபர லிமா மம்மா லிங்கரவர லிபி ஷபர பலமா ஹalleluya ஹalleluya ரிஷா மரஹத்தரியம் கர லிபி ஷபர எஸ் மாஸ்டர் அப்பா எல்லாரும் உங்களுடைய மகிமையின் ஆடல் அப்படியே போடப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே உங்க மகிமை ஒவ்வொருவரையும் கூடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya அப்பா அப்படியே ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே ஓ ஹalleluya ரிஷா மரஹத்தரியம் கர லிபி ஷபர அப்பா ஒப்புக்கொடுங்க ஒருவரும் வந்தது போல திரும்பி போக போவதில்லை. Praise the Lord. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேசலி அழைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு நீங்க யாரும் வந்தது போல திரும்பி போக போவதில்லை. நீங்க என்ன நாள் வந்திருக்கலாம், நீங்க ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், ஆனா திரும்பி போகும்போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையா மாற போறீங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையில இருந்த மன்னா நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தை இருக்க போது அது இருக்கும் பொழுது அதன் மீது இரக்கத்தின் ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார். அதன் வழியாக ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார், பார்க்கிறார். ஆண்டவருடைய அக்கினி உங்களோடு கூட தங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நிமா லிஷா பர கத்தரியா கர தீவி ஷபரோ நிமா துரா தன தர துரபி ஷபரவல வாக்கரா. கணவரை குறித்து ஒரு கணவரை குறித்து வேதனையோடு கூட என் கணவர் மாறவே மாட்டேங்கிறாரு, திருந்தவே மாட்டேங்கிறாரு. ஆண்டவரே எத்தனை நாள் இந்த போராட்டம் சொல்லி கணவருக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு லிமா லிஷா லிவி ஷர கன ஹந்திரியா கர தீவி ஷபரோ நிமா லைத்தர வர தூரிபி ஷபரவல வாக்கரா. ஒரு கணவர் முன்னவாறு இருக்க போறதில்லை, நான் மாற்றிருக்க பாருங்க. அவருடைய இருதயத்தை நான் மாற்றிருக்கிறேன். கல்லான இருதயம் கசைவுள்ள இருதயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. லிஷா லிவி கர கன தூரிபி சந்துரா கனதர தூரிபி ஷபரவல வாக்கரா லிமா லைத்தர வர தூரிபி ஷபரவல வா. நோயினால் அவஸ்தைப்படுகிற ஒரு சகோதரிக்காக, உடன் பிறந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற சகோதரியை ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட ஒப்புக்கொடு, என் சித்தத்திற்காக ஒப்புக்கொடு. நான்
குணமளிக்கும் ஆண்டவர், நலநல்கும் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரே, ஒப்புக்கொடுங்க. லிம்மா ஷரஹந்தி யங்கர தீனிமி ஷபரோ நிம்ம ரந்தரபர தூரிமி விஷ்வர பலவாக்கரா லிம்மா மம்ம ரிந்தரபர தூரிமி விஷ்வர பலக்கர தீரிமி விஷ்வர பலவா. அப்பா அப்படியே ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இம்மட்டு மாயா சிவாடிக்கிறே நன்றி, அபிஷேகிக்கிறே நன்றி, உங்க பிரசன்னம் கடந்து வந்ததுக்காக நன்றி, உங்களுடைய வெளிப்பாடுகளுக்காக நன்றி. அப்பா தூசுக்கும் திருமலுக்கும் சாமலுக்கு சமமான என்ன, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத என்ன, தகுதி இல்லாத பாத்திரமான என்ன எடுத்தீங்களே, உடைத்தீரே, பேச வைத்தீரே, வார்த்தையை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். அப்பா உங்களுடைய வார்த்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். இதுல பெருமைக்கோ ஆண்டவரே, இதுல பெருமை பாராட்டவோ ஒண்ணு இல்லை ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என் வாழ்வில் நீ செய்த எல்லா அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஸ்துதிக்கிற மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும். மீட்பறிந்த நல்ல பிதாவே. ஆமென்.